ஜெர்மனியின் திட்டமிடப்பட்ட சுகாதார காப்பீட்டு சீர்திருத்தத்தை நோர்த் ரைன் வெஸ்ட்பாலியா ஆதரித்துள்ள போதிலும் அவர்கள் சில மாற்றங்களையும் விரும்புகின்றனர். சுகாதார காப்பீட்டிற்கு பணம் செலுத்தும் அனைவருக்கும் இந்த அமைப்பு மிகவும் நியாயமானதாகவும் சிறந்த சமநிலையுடனும் இருக்க வேண்டும் என சுகாதார அமைச்சர் கார்ல் ஜோசப் லாமன் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள், போலீசார் மற்றும் நீதிபதிகள் போன்ற அரசு ஊழியர்களின் வாழ்க்கை துணைவர்கள் உட்பட வேலை செய்யாத சில வாழ்க்கை துணைவர்களுக்கான இலவச சுகாதார காப்பீட்டை நிறுத்துவது ஒரு முக்கிய முன்மொழிவாகும். இதற்கமைய சில குடும்பங்கள் சுகாதார காப்பீட்டிற்காக கூடுதல் மாதாந்த பங்களிப்புகளை செலுத்த வேண்டியிருக்கும். வேலை செய்யாத வாழ்க்கை துணைவர்கள் தங்களது வாழ்க்கை துணையின் வருமானத்தில் 3.5% செலுத்த வேண்டும் என்று கூட்டாட்சி அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளது. உதாரணமாக, ஒரு நபர் மாதத்திற்கு 5000 யூரோக்கள் சம்பாதித்தால் அவர் கூடுதலாக 175 யூரோக்களை செலுத்த வேண்டியிருக்கலாம். எனினும் சிறு குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் போன்ற சில குழுக்களுக்கு விதிவிலக்குகள் வழங்கப்படலாம். இதேவேளை குடிமக்கள் நலன்களை பெறும் மக்களின் மருத்துவ செலவுகளை ஈடு செய்வதற்காக பொது சுகாதார காப்பீட்டு நிதி வழங்கப்படும் தற்போதைய அமைப்பையும் கார்ல் ஜோசப் லாமன் விமர்சித்துள்ளார். அதாவது, வரி செலுத்துவோரும் தொழிலாளர்களும் இந்த நிதி சுமையை அதிகமாக சுமக்க வேண்டியதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் நோய்வாய்ப்பட்ட தொழிலாளர்களுக்கான நோய்க்கால ஊதியத்தை குறைப்பதை நோர்த் ரைன் வெஸ்ட்பாலியா கடுமையாக எதிர்க்கிறது. இந்த குறைப்புகள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டவர்களை நியாயமற்ற முறையில் பாதிக்கும் என நோர்த் ரைன் வெஸ்ட்பாலியாவைச் சேர்ந்த அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் வயதானவர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் மாநிலம் விரும்புகிறது.